The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways, and on we'll go. அடிச்சு காட்டுறேன். வைடான ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. Finding life along the way, melodies we haven't played. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஜி ட்ராவல்ஸில் 2 புது பஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸ் BS6ஓட சேஸு எம்ஜியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஜி ட்ராவல்ஸோட பைலட் தான் இருக்கார், பாபு அண்ணா. வாங்க நம்ம கூட அப்படியே வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ நம்ம வண்டி பற்றி சொல்லுங்கண்ணா. பாரத் பென்ஸு நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸ் BS6 மாடல். ஆமாங்க. எம்ஜி கோச்சுங்க. ஃபுல் சீட்டர் செமி ஸ்லீப்பருங்க. செமி ஸ்லீப்பர் ரெண்டு வண்டியுமே செமி ஸ்லீப்பருங்க. ரெண்டு வண்டியுமே உங்களுக்கு ஓகேங்க. பாரத் பென்ஸோட இன்ஜின், எம்ஜியோட பாடி போட்டிருக்குங்க. ஓகே 13 மீட்டருங்க. ஆமாம். 12 மீட்ரு. ஸோ பாரத் பென்ஸோட 12 மீட்டர் சேஸ் எடுத்திருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏசி வண்டி. இது பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு விண்டோவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏசி வண்டியோட அவுட்ரு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பியூராக ஒயிட் கலர் கொடுத்துட்டு அது கூட லைட்டாக டிசைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பைலட் சீட்டு. நம்ம லாஸ்ட்டாக உள்ளே போவோம். இப்போ டயர்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா MRF டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னங்கண்ணா, ஏர் ஃபில்ட்ருங்களா? ஓகே, ஏர் ஃபில்ட்ரும் சைலன்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா AdBlue ஆயில். ஆமாம், இப்போ BS6 வெஹிக்கிள்ஸில் மட்டும்தான் இந்த AdBlue ஆயில் கொடுக்குறாங்க. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூல் டேங்க் இருக்குது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோனா 450 லிட்டர்ஸ். ஸோ 450 லிட்டர்ஸ்க்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே நம்ம MRF டயர் போட்டு கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி டோர். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் சேஃப்டி பர்பஸ்க்காக எமர்ஜென்சி டோர் கொடுத்துருக்காங்க. நம்ம எம்ஜி கோச்சில் போட்ட பாடியில் சைடில் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. கீழே ஸ்டெப்ஸுமே கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் எந்த ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் உடனே இறங்குற மாதிரி ஈஸியான வகையில் இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ப்ராடான வண்டி. கிளைடர் அப்படிங்கிற பேட்சிங் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாடலுக்குனே வந்துட்டு இந்த ஒரு நேம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. எம்ஜி கோச்சில் கிளைடருங்கிற பாடி பார்த்திங்கன்னா இந்த பாடி வந்து இருக்கும். ஸோ அதுவும் நம்ம ட்ராவல்ஸ் வண்டி தான். இன்னும் நிறைய வண்டி இருக்குது, காட்டுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளைடரோட பேக் சைட் பொசிஷன் இப்படி தான் இருக்கும். பாரத் பென்ஸுங்கிற பேட்சிங் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எம்ஜி கோச்சோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிளைடருங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எம்ஜியோட சென்டர் லோகோ மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பேக் சைடு டோர் இருக்குது. இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அண்ணா ஓப்பன் பண்ணி தராரு. ஸோ டிக்கி ஸ்பேஸ் அந்த ஒரு புது பஸ்ஸோட பிளாஸ்டிக் ஸ்மெல் அப்படியே நல்லா தெரியுது. பார்த்தீங்கன்னா 2 பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரெஷ்ஷான பஸ் வந்து பாடி பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ தான் பூஜை போட்டு நம்மளுக்கு டேரெக்டாக வந்திருக்கு. ஸோ உள்ள சீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் உள்ள அது என்னங்கண்ணா சிலிண்டர்? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயரு. ஓகே. இன்கேஸ் ஆஃப் பஸ்ஸில் ஃபயர் வந்து அக்கராச்சுன்னா இந்த சிலிண்டரில் இருக்க வாட்டர் வந்து வாட்டரும் பவுடரும் இருக்குது. ஓகே. ஸோ ஃபயரை வந்து அணைக்கிறதுக்கான ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபயர் வந்து பஸ்ஸுக்குள்ளே டிடெக்ட் ஆச்சுன்னா இந்த சிலிண்டரும் பவுடரும் வந்து மிக்ஸ் ஆகி ஸோ நம்ம பஸ்க்குள்ளே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி அந்த ஃபயரை வந்து ஈஸியாக அணைச்சிரும். ஸோ ஓகே. ஸோ இது வந்து அந்த கர்நாடகா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்டிஓ ரூல்ஸ் போட்டாங்க. ஸோ இப்போ எல்லா பஸ்லேயுமே ஃபயர் இதோட சீட்டரில் வந்து உங்களுக்கு கம்பல்சரி. ஓகே. சீட்டரில் கம்பல்சரி போட்டாங்க. ஓகே. நம்ம ஸ்லீப்பர்லைங்கண்ணா ஸ்லீப்பர்லேயும் உங்களுக்கு ஃபயர் அந்த டேங்க் கொடுப்பாங்க. டேங்க் கொடுத்துட்றாங்க.
ஓகே ஓகே 3 இடத்துல கொடுக்குறாங்க டேங்க். ஓகே ஓகேண்ணா. ஸோ இது வந்து நம்ம பப்ளிக் சேஃப்டிக்கும் சரி நம்ம பஸ்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட ஹீட் வந்து அந்த இதில் வால்வு பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக உடனே டிடெக்ட் ஆகி வண்டி ஃபுல்லாக வந்து இந்த வாட்டர் ப்ளஸ் பவுடரானது ஸ்ப்ரே ஆயிரும். ஸ்ப்ரே ஆனோடனே நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஃபயர் வந்து டவுன் ஆயிரும். சூப்பர்ண்ணா. சேஃப்டி வைஸாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பஸ் ஆர்டிஓ ரூல்ஸுமே நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸிட் டோர் ஆகட்டும், எமர்ஜென்சி எக்ஸிட்டாக இருக்கட்டும், இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஸராக இருக்கட்டும், எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ்ண்ணா. இது பூட்டிடலாம், நம்ம அப்படியே அடுத்து போகலாம். ஸோ பாருங்கள், எல்லாம் நம்பர் பிளேட்டே இன்னும் போடல. பஸ் 2 பஸ்ஸுமே புது பஸ்ஸு. ஸோ நம்மளுக்காண்டி ஆனால் இது என்னங்கண்ணா, சூப்பருங்கண்ணா. இது டிக்கி ஸ்பேஸ். ஃபுல்லாகவே இந்த 3 ரேக்குமே ஃபுல்லாக. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், அண்ணா வந்து திறந்து காட்டுறாரு. பஸ்ஸோட ஹைட்டு பார்த்துக்கோங்க. பஸ்ஸில் வந்து பாதி அளவுக்கு கிட்ட வந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து சீட்ரு தானையா, சீட்ரு வந்து மேலே இப்படி வந்துடுது. அதாவது அந்த செமி ஸ்லீப்பருங்கிறது மேலே மட்டும் வந்துடுது. சிங்கிள் ரோ மட்டும் வரனால நம்மளுக்கு வந்து ஃபுல் ஸ்பேஸுமே கிடச்சிருது. நான் உள்ளே ஒன்ஸ் காட்டிடுறேன். ஸோ இப்போலாம் அந்த சீட்ஸ் வச்சுருக்காங்க. சீட்ஸு, டயர்ஸ், ஸ்டெப்னி வீல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணா பூட்டிடுறாரு. ஓகே. இந்த பெயிண்டிங் பாருங்கள். என்னதுங்கண்ணா? ஃபேமிலியை ரன் பண்ணல. சூப்பருங்கண்ணா. பாருங்கள், இதான் வந்து நம்மளோட ஃபுல் ஸ்பேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வால்வோ பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. பரவாயில்லண்ணா. நல்லா எம்ஜி கோச் பில்டு, பாடி சூப்பராக இருக்குது. அதான் நம்மளுக்கு செமி ஸ்லீப்பர் போனால இன்னுமே நம்மளுக்கு ஸ்பேஸ் அதிகமாக கிடச்சிருச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பைக் ஏற்றுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. சில ட்ராவல்ஸ் ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான ரூல்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு அந்த பைக்ஸ் ஏற்றுறது இந்த ப்ராசஸ்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு டிசைனுமே நல்லாயிருக்கு. அதாவது ஃபுல் ஒயிட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒயிட்டுக்கு மேலே லைட்டாக முன்னாடி இருந்து சின்னதாக ஆரம்பித்து இங்கே அட் த எண்ட் வரும்போது வந்து அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது. அந்த லைன்ஸோட மல்டி கலரில், அதாவது ரெட்டு, பிளாக்கு ப்ளஸ் சாண்டில் வந்து மெயினாக வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் இந்த மாதிரி பஸ்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வந்து மெயினாகவே எமர்ஜென்சி எக்ஸிட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வால்வோ பஸ்ஸஸில் பார்த்திங்கன்னா எல்லா கிளாஸுமே எமர்ஜென்சி தான். இன்கேஸ் எந்த ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் பஸ்ஸை வந்து கிளாஸ் உடச்சே வந்து அவங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எமர்ஜென்சி எக்ஸிட்டுங்கிறது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட். லாஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து கிளாஸ்லேயே வந்துடுது. அது போக அந்த பக்கம் டோர் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அண்ணா காட்டுறாரு, பேட்ரி வந்துடுது ப்ளஸ் யூபிஎஸ் வந்துடுங்க. ஸோ அடுத்து நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோபைலட் உட்காந்துருக்காரு, அண்ணா கூட ஒர்க் பண்ணுறவர். ஸோ இதான் நம்ம பாரத் பென்ஸோட ஸ்டேரிங், ரொம்ப பிடிச்சது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக மிச்ச பஸ்ஸஸில் இருக்க மாதிரியே இருக்குது. பட் ஆனால் பஸ் வந்து கீழேருந்து நல்ல ஒரு ஹைட்டான பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து பாரத் பென்ஸில் இந்த ஒரு செமி ஸ்லீப்பர் டைப், அதாவது நம்ம வால்வோ பஸ்ஸஸில் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு செமி ஸ்லீப்பர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எப்படிங்கண்ணா நம்ம ரெகுலர் ட்ராவல்ஸ் ஆட்டோ யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை நம்ம டூர் ப்ளஸ் ட்ராவல்ஸ் 2 பர்பஸ். ஓகே. இப்போ இந்த காலேஜ் டூர்ஸ், ஐவி இந்த மாதிரி போகிறவங்களுக்கு இது வாடகை, டூர் வாடகை, ஃபேமிலி ட்ரிப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வாடகைல வீக்கெண்டில் நம்ம சீட்டும் போட்டு சிசி பெர்மிட் இது வந்து. ஓகே. எந்த ஏரியாக்குன்னா ரூட்டுமே போட்டு ஓட்டிக்கலாம். ஸோ நம்ம டிஜேல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம டூரிஸ்ட் பஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. எங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னை நினைக்கிறேன். ஸோ அங்கே இதில் வந்து ஸ்லீப்பர் பஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது போக இப்போ இந்த 2 பஸ் எடுத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 45 சீட்ரு. நான் சீட்ஸ்மே காட்டிடுறேன். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த கிளாத் டைப்பில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது, குஷன் டைப்பில். சென்டரில் மட்டும் உங்களுக்கு ஓகே பாதிக்கு மேலேயும் உங்களுக்கு ஓகே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பருக்கு கொஞ்சம் மேலே மட்டும் தான் இருக்குது. ஒரு அதாவது நைட் டைமில் செமி ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணுறதுக்கான கம்ஃபர்ட் வந்து இவங்க இந்த சீட் வந்து நல்லாவே இருக்குது தூங்குறதுக்கு. நானுமே உட்காந்து பார்க்குறேன். ஸோ எனக்கு இங்கே வந்து ஹேண்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட் ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட் நல்லா இருக்குது. இப்போ நான் நல்லா சாஞ்சு உட்காடுறேன். ஸோ எனக்கு வந்து அது அதாவது நைட் தூங்குறதுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் 2 சைடு ஹேண்ட் ரெஸ்ட்டுக்கும் சரி,
கீழே ஃபுட் ரெஸ்ட்டும் சரி நல்லா சாஞ்சு உட்காரப்போ ஒரு கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்குது சீட்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட்டு, அப்புறம் நைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க, லைட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்க்ரீனிங்கு இப்போ இங்கே ஹேமர் இருக்குது. எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கான ஹேமர் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விண்டோலையுமே அது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து இந்த பஸ்ஸில். இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஏசி வெண்ட்டு சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். ஓவராலாக பஸ்ஸுக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஒரு சென்ட்ரலைஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ப்ளஸ் ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் இண்டிவிஜுவலுக்காக இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம எமர்ஜென்சி பற்றி பேசணும்லன்னா அதானே இது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூசருக்கான பைப் லைன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே, அதாவது ஓவரால் பஸ்ஸு ஃப்ரண்ட்டிலேருந்து பேக் வரைக்கும் ஒரு சிங்கிள் லைன் பைப் பார்த்தீங்கன்னா போதுங்க. ரைட் சைட்லேயும் சரி லெஃப்ட் சைட்லேயும் சரி, ரெண்டு பக்கமே சரி. ஓ சென்ட்ரல் இருக்குங்களா, சூப்பர்ண்ணா. ஓ அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 பக்கம் கொடுத்துருக்காங்க. ரைட்டில், லெஃப்ட்டில், அப்புறம் சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்க லைனுமே ஃபுல் பைப்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஒன்ஸ் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம் நம்ம. இது வந்து இப்போ புதுசாக வந்து ஆர்டிஓ ரூல்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து வால்வோ 96 அந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்லீப்பர் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி எமர்ஜென்சி சீட் வந்து இருந்துச்சு, அதாவது எமர்ஜென்சி டோர் இருக்கும். பட் ஆனால் அந்த டோரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ ஒரு 45 பேர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா 45 பேர் இறங்குறதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் கிட்ட வந்து சீட்ஸ் வந்து கிடையாது. அதாவது இந்த ஒரு எக்ஸிட் கிட்ட இருக்க சீட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் வந்து இதுக்கான ரீசனாக தான் இருந்துச்சு. பேசஞ்சர் வந்து ஈஸியாக இறங்க முடியலன்னு. ஸோ இந்த டோரை நம்ம வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணி நம்ம வந்து இறங்கிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்பேஸுமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு 5 பேர் சடனாக போகிற அளவுக்கு, 5 பேர் ஒரு எமர்ஜென்சினா 5 பேர் ஒட்டுக்கா போகிற அளவுக்கு ஒட்டுக்கா அப்படியே இறங்கிக்கலாம். அதான். ஸோ சேஃப்டி வைஸில் பஸ்ஸில் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. பரவாயில்ல, ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் இது இப்போ தான் பார்க்குறேன். ஸ்பீக்கர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஏர் சஸ்பென்ஷன் பலூன். ஆமாம், நம்ம பாரத் பென்ஸ் சேஸ்னாலே நம்மளுக்கு தெரியும். பாரத் பென்ஸ் வந்து ஃபீல் தி கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒரு பலூன் பாடி, அந்த பலூனோட சேஸ் வந்து நம்மளுக்கு அந்த ட்ராவல் பண்ணும்போது தெரியும். பஸ் வந்து நம்ம ரோட்டில் நார்மலாக போகிற மாதிரி இருக்காது. அப்படியே பஸ் வந்து மிதக்கும், அப்படியே நல்லா மிதக்கும். ஆமாம், அது ஃபஸ்ட்டு வந்து வால்வோவில் இருந்தது. இப்போ நம்ம பாரத் பென்ஸ் வந்ததுக்கப்புறம் பாரத் பென்ஸ் வந்து அந்த ஃபீல் தி கம்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து. ஸோ நம்ம அண்ணா போகிறார், பைலட் அண்ணா. ஸோ இப்போ நம்ம கேபினுக்கு வந்துட்டோம். ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட பைலட்டோட ஹாட் சீட்டுன்னு சொல்லுவோம். பஸ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைலட் அண்ணா இவர் தான் வந்து இந்த பஸ்ஸை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேனு, அதுலேயும் அந்த எம்ஜியோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க. நான் இது என்னங்கண்ணா, இது வந்து உங்களுக்கு புக்கு. ஓகே, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது. ஓகே, இங்கே ஒரு சைடில் வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்குமே ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. இங்கே கோ பைலட் இருக்கவருக்கான அவங்களுக்கும் ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாம் ஏசி வந்துடுது. ஃப்ரண்ட்டில் வரதுக்கான ஏசி வெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எல்லா பேசஞ்சருக்கான சேஃப்டியும் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் அந்த ஏசிக்கான கம்ஃபர்ட்டு, அப்புறம் மியூசிக் சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த பஸ்ஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டும் வெண்ட் ஓப்பனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது அந்த ஏசி இல்லாத டைமில் அது ஓப்பன் பண்ணி எமர்ஜென்சிக்கு மட்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த மாதிரி டயத்தில் ஓப்பன் பண்ணுறது. ஓகே. ஸோ ஆமாம், ஃபுல்லாக இப்போ ஏசி ரன் ஆகாத போது மட்டும். ஆமாம், ஏன்னா இந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால இந்த வெண்ட் மூவி கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பு ப்ளஸ் இங்கே ஒரு 2 டைட்டான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எஸ்ஜேவி பஸ்ஸோட பிராண்ட் நியூ பாரத் பென்ஸ் BS6ஓட பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கு. அந்த ஒரு ஃபீலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த புது பஸ்ஸோட ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது மிச்சம் எந்த இதுலேயுமே வராது. உட்கார்றதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒய்டான ஸ்டேரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கியர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளாட்டோ அந்த ஒரு சர்ஃபேஸோடு சேர்ந்து வந்து இங்கே வந்துருச்சு. நம்ம அடுத்த டிரைவரோட பேசுவோம். இங்கே நிறைய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச பாரத் பென்ஸோட இன்ஜின் சவுண்ட் கேட்டலாம் வாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். கேட்குது
லைட்டாக வந்து ரிவ்யூ பண்ணுறேன். நினைக்கிறேன் நான் அப்படியே உங்களுக்கு இங்கே டேஷ்போர்ட் காட்டுறேன். ஸோ இந்த கியராக இருக்கட்டும். ஸோ இதான் வந்து நம்ம பைலட் பாபு அண்ணாவோட ஒரு விஷனாக இருக்கும். ஸோ அவர் உட்காந்துருக்கும் போது இங்கே இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே கியர் நாபு, இது பாரத் பென்ஸ் இங்கே பாருங்கள், நல்ல ஒய்டான ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு ஈஸியாகவும் இருக்குது, பெட்டராகவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நினைக்கிறேன், அண்ணாட்ட பேசுவோம் எல்லாமே. ஸோ இதான் வந்து நம்மளோட டிஸ்பிளே, பாரத் பென்ஸ் BS6ஓட டிஸ்பிளே வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, லைட்டாக ரேஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ லைட்டாக ஹாரன் இங்கே கொடுத்துருக்காங்க, அடிச்சு காட்டுறேன். ஸோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பேசுவோம். ஸோ இதான் வந்து கோபைலட்கான சீட்டு. ஸோ ஏசி வந்து ஃபுல் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இப்போ நல்லா அந்த ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நல்லாவே கூலிங் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அண்ணன்கிட்ட வரலாம். ஃபைனலி வி ஆர் டு ஹாட் சீட் ஆஃப் தி பஸ். அதாவது இந்த டிரைவர்ஸ் பைலட் சீட்டை வந்து ஹாட் சீட்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அண்ணன் தான் வந்து இந்த பஸ்ஸோட ஹாட் டிரைவர், இல்லை பைலட், ஹாட் பைலட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அண்ணாட்ட பேசலாம். அண்ணா சொல்லுங்கண்ணா, இந்த பஸ்ஸு ஃபஸ்ட்லேருந்து நம்ம பாரத் பென்ஸோட சேஸ்லேருந்து சொல்லுங்கள். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் பென்ஸ் நல்லா ஜூம் பண்ணிங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பாரத் பென்ஸோட லோகோ நம்ம பஸ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும்ண்ணா. கண்டிப்பாக பஸ்ஸுனாலே இப்போ வந்து லைலாண்ட் டாட்டா அங்கே போய் இப்போ உங்களுக்கு எந்த ஒரு, அதாவது ஒரு ட்ராவல்ஸாக இருக்கட்டும், ஒரு டூராக இருக்கட்டும், மக்கள் விரும்புறது வந்து பாரத் பென்ஸ். பாரத் பென்ஸ் ஓகே, அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. ஸோ அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. சொகுசு உங்களுக்கு நாலுமே பலூன், 4, அதாவது ஃப்ரண்ட் ஆக்சலும் சரி, பேக் ஆக்சலும் சரி. ஸோ அதாங்க நான் சொன்ன மாதிரிங்க, அந்த ஒரு பாரத் பென்ஸில் வந்து ஃபீல்டு கம்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு இது வந்து எப்பயுமே அந்த பாரத் பென்ஸ் வந்து தட்டிடுச்சு. அதாவது அசோக் லைலாண்ட் டாட்டாக்கு அப்புறம் யாரும் இல்லை. ஸோ அந்த டைமில் நம்ம பாரத் பென்ஸ் வந்துட்டு அந்த பலூன் சேசஸ் கொடுத்தனால மக்கள் வந்து ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டுங்களா? எதனால அப்படின்னீங்கன்னா, என்ன புலியில விட்டாலும் சரி, ஒரு ஸ்பீட் பிரேக்ல யதார்த்தமாக தெரியாம விட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த சேக்கிங்கும் ஒரு இதில் வராது. ஓகே, பலூன் இருக்கிறதுனால மக்கள் வந்து பாரத் பென்ஸ் விரும்புகிறாங்க. ஓகேண்ணா, ரொம்ப நிறைய விரும்புகிறாங்க. ஓகேண்ணா, நம்ம இப்போ வந்து நம்ம பைலட் சீட்டுக்கு வரலாங்கண்ணா. இங்கே வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம பாரத் பென்ஸ் BS6ல் வந்து என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் கண்ட்ரோல்லே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்கண்ணா, உங்களுக்கு மேனுவல் ஆப்ஷன், ஃபுல் டிஸ்பிளே, A to Z எல்லா ஆப்ஷனும் எல்லாமே வந்து நம்ம இந்த ஒரு ஸ்டேரிங்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ஆப்ஷன், ஃபோன் கால் ஆப்ஷன், ஓகே, ஸ்பீட் ஆப்ஷன். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு பைபாஸில் போயிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு நேரான பைபாஸ், அதை வந்து நம்ம எந்த வண்டி நிறைய வராதுங்கும் போது ஒரு 80 கிலோமீட்டர்ல செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம க்ரூஸ் சிஸ்டம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இதான் வந்து க்ரூஸ் சிஸ்டம்ங்க. ஸோ இதான் வந்து க்ரூஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 80 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து இப்போ ஹைவேஸில் ட்ராவல் பண்ண போகிறோம்னா அந்த ஒரு காரில் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு பாரத் பென்ஸில் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து லைக் நம்ம ஸ்டேரிங்லேயே வந்து வந்துடுது ஃபுல்லாகவே. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கால் இல்லாமல் கையில் கொண்டு வந்து. ஓகே ஓகேண்ணா. ஸோ இது வந்துட்டு ரிட்டையர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் ஆப்ரேட் பண்ண பார்த்தீங்களா? ஆமாம். இது வந்து இப்போ நீங்கள் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது இது பண்ணிங்களா ஆட்டோமேட்டிக்காக அதுவே நீங்கள் பிரேக்கே வைக்கணும், அதுவே வண்டி. ஓகே ஓகே. அதாவது காலில் வந்து பிரேக்கை டச் பண்ணாமல் நம்ம இந்த ஒரு கையில் இருக்க லிவரை வச்சே வந்து பிரேக் பண்ணிக்கலாம். ரிட்டையர்டுன்னு சொல்லுவீங்களா? ஓகே ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. அந்த மாதிரி இந்த சிஸ்டம் தான் வந்து நான் வால்வோலயே ஆல்ரெடி பார்த்துருக்கேன். கண்டிப்பாக வால்வோக்கு அப்புறம் பாரத் பென்ஸ்லாம். ஸோ வால்வோக்கு அப்புறம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பாரத் பென்ஸ் தான் வந்து அந்த ஒரு ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பாரத் பென்ஸ் வந்து ஒன்று ஒன்றா கொண்டு வந்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க, மிச்ச கண்ட்ரோலர்ஸ் இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸில் வரும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்தனால பைலட்டுக்குமே வந்து ரொம்ப ஒரு பெட்டராக ஃபீல் ஆகுது, பேசஞ்சருக்குமே ஃபீல் ஆகுது. ஓகேண்ணா, வேற என்ன? மிரருமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் மிரர். இதில் நம்ம கையில் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே ஓகே. எல்லா மிரருமே நல்லா பார்த்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காருக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருமோ உங்களுக்கு அத்தனை ஃபீச்சர்ஸும் வந்து இப்போ பஸ்ஸில் கொண்டு வந்து பையில் வந்து, அதாவது எல்லாமே ஒரு ஸ்விட்ச் தட்டினா வந்து எல்லா விஷயமே, எந்த ஒரு விஷயமே நம்ம பஸ் விட்டு இறங்க தேவையில்ல, எல்லாமே வந்து இங்கே ஸ்விட்சஸ்லேயே வந்துடும். மிச்சம் எதுவாக இருந்தாலும் இந்த டிஸ்பிளேல காட்டிடும். கரெக்டுங்க, ஓகேண்ணா. ஸோ வேற என்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேம்ப்பு. ஓகே, இது வந்து அந்த பஸ்ஸில் இருக்க லேம்ப்பு, எமர்ஜென்சி லேம்ப்பு, ஃபேனு,
பர்த் லேம்ப், யூஎஸ்பி. ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த லேம்ப் ஐட்டமும் அப்புறம் யூஎஸ்பிக்கான அந்த சார்ஜிங் போர்ட்டு, இன்வெர்டர் ரன் பண்ணுறதுக்கான இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏசியோடது. ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா நம்ம 18 டிகிரியில் வச்சுருக்கோம். ஸோ 18ல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேறு என்ன இருக்குன்னா வேற உங்களுக்கு வேற நம்ம ஃபீச்சர்ஸ் நம்ம வேணுங்கிற நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. கம்பெனியில் கொடுக்குற இந்த அளவுக்கு உங்களுக்கு காரை விடவே உங்களுக்கு அதிகமான ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேலே நம்மளுக்கு ஃபீச்சர்ஸ் வேணும், நம்ம வேணுங்கிறது என்ன வேணா லைட் செட் பண்ணிக்கலாம், டிவி செட் பண்ணிக்கலாம். ஓகே. வேணுங்கிறது நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல என்னென்ன கொடுத்துருக்காங்க? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பிரேக். ஓகே. ஹேண்ட் பிரேக் இங்கே ஒரு லிவரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆஃப். ஹேண்ட் பிரேக். ஸோ இங்கே வந்தா ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்போட ஓகே. அது வந்து மிரர் அட்ஜஸ்ட்மென்ட், கீழ ஹசார்ட் எல்லாமே உங்களுக்கு ரிட்டேர்டு. ஓகே. ரீகம்ப்ரஸர் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே ஓகே. எல்லாமே ரீகம்ப்ரஸர் எல்லாமே. ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேரிங் வந்து அண்ணா திருப்பி வச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு லெவலுமே வந்து இதில் காட்டும். ஓகே. ஸோ அதையுமே வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஸ்டேரிங் திரும்பி இருக்கா என்ன ஏது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிலில் ஓட்டிங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம காரில் இருக்கும் லைட்டாக. ஸோ அது வால்வோ பஸ்ஸஸ்லேயும் பார்த்துருப்போம். இப்போ நம்ம பாரத் பென்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே. இதுவுமே அந்த உங்களுக்கு அந்த மத்தியான டைமில் ஓட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. ஓகே. ரொம்ப கண்ணு கூசும். கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு இருப்போம் முன்னாடிலாம். ஆமாம். அப்போ நம்ம வேணுங்கிற இழுத்து வச்சுக்கலாம். ஓகே ஓகே. வேணாங்கிறப்ப ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் தான். பார்த்தீங்கன்னா காரோட சொகுசு கிடைக்கும். எல்லாமே பஸ் ஓட்டுற மாதிரி அந்த ஃபீல் எங்களுக்கு கார் ஓட்டுற மாதிரி தான் எங்களுக்கு. ஓகே ஓகேண்ணா. சூப்பர்ண்ணா. ஸோ நல்லா இருக்கு. எஸ்ஜேவி டிராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே மேலும் பஸ்ஸஸ் ஆல்ரெடி ஒரு 3 பஸ்ஸஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அது போக இன்றைக்கி 2 பஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம பக்கத்தில் இன்னொரு பஸ்ஸு பார்க்கலாம். அது வந்து இன்னொரு பஸ்ஸு நம்ம இருக்கிறது வந்து இது 6. இதோட 6வது பஸ்ஸுங்க. ஸோ 4 பஸ்ஸு இருந்தது. இப்போ வந்து ஒரு 2 பஸ் எடுத்து மொத்தமாக 6 பஸ்ஸு வந்து நம்ம எஸ்ஏவியில் இருக்குது. ஸோ இதுவும் காட்டிடுறோம். அண்ணா பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்ஷனுக்கான கிட் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது. ஸோ இதான் வந்து பஸ்ஸோட ஃபீச்சர்ஸு. கண்டிப்பாக நம்ம எஸ்ஜேவி ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம கோயம்புத்தூர் டு சென்னை அண்ணா இருக்கார். அண்ணா வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான சேஃப் அண்ட் சேஃப் உங்களுக்கு என்ன வசதி வேணும் எல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் மேலும் வளர உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களோட பயணமும் உங்களது வழிப்பயணம் எங்களது வாழ்க்கை பயணம். சூப்பர்ண்ணா. கண்டிப்பாக நம்மளுக்கான பர்சன்டேஜ் கண்டிப்பாக வந்து வருவாங்க. ஸோ அண்ணாவும் சரி ஓனரும் சரி, ஓனர் அண்ணாட்டும் இப்போ தான் பேசிட்டு வந்தேன். அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார், அதனால் பேச முடியல. ஸோ மொத்த பஸ் க்ரூவுமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இப்போ நம்ம சில பஸ்ஸஸில் போனோம்னா அவங்க எல்லாருமே கொஞ்சம் சீட்டுக்கு மேபி கோச்சுப்பாங்க, மேபி பேசஞ்சர்கிட்ட கொஞ்சம் கோவமாக நடந்துப்பாங்க. பட் இங்கே எஸ்ஏவியில் பார்த்தீங்கன்னா எல்லா க்ரூ மெம்பர்ஸுமே சரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. எதாக இருந்தாலும் அவங்க நம்ம ஒரு விஷயம் கேட்டோன்னா அதை உடனே எடுத்து பண்ணி தராங்க. ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் இருக்குங்கண்ணா. இப்போ மிட் நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். சில பேர்னால அந்த ரெஸ்ட் ரூம்ங்கிறது வந்து நிப்பாட்டி கூட்டு போவோம். ஆமாம். அது அவங்க ஓகே எங்கள் கம்பெனி சொல்லுங்க அந்த அளவுக்கு கஸ்டமரோட இது. ஓகே. சரி, உங்களுக்கு எத்தனை இடத்துல வேணும் நிறுத்தி உங்களுக்கு ரெஸ்ட் ரூமோ லேடிஸோ ஜென்ஸோ ஒரு சுகர் பேஷண்ட் வராங்க அவங்களுக்கு அடிக்கடி ரெஸ்ட் ரூம் வரும். அதெல்லாம் நேச்சர், அதில் எதுவும் பண்ண முடியாது. ஆமாம், கரெக்ட். ஸோ அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம பஸ் குரூ வந்து நடந்துக்கணும், மேலும் மக்களுக்கு வந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ நம்ம 6வது பஸ்ஸை நோக்கி வந்திருக்கோம். இதுக்கப்புறம் பஸ்ஸஸ் வாங்குவோம், நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம், அடுத்து வால்வோ பஸ்ஸஸ் வரைக்கும் போவோம், மல்டி எக்ஸல் எடுக்கிறோம், வால்வோ பஸ்ஸஸ் வச்சுக்கலாம். ஸோ ஆமாம், கண்டிப்பாக சந்திப்போம். நம்ம எல்லா பஸ்ஸஸுமே நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் மல்டி எக்ஸல் வால்வோவோட நம்ம ஒரு நாள் ஷோரூம் போகிறோம், டெலிவரி எடுக்கிறோம். ஸோ அந்த வீடியோவும் போடுவோம் கண்டிப்பாக. ஸோ நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா செமி ஸ்லீப்பர் மட்டும்தான். ஸோ ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் இருக்குது, மிச்சம் 4 பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் பஸ்ஸஸ்ஸு. ஸோ இது 2 மட்டும் செமி ஸ்லீப்பருக்கு புதுசாக எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் டூர்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் மேபி அவங்களோட ரூட்டை பொறுத்து ரூட்டில் வந்தாலும் வரும். ஸோ அப்படி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூண்ணா, சந்திப்போம். டோர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினோட சவுண்டு வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஒரு பாரத் பென்ஸோட சவுண்டு பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும். இதுதான் வந்து பாரத் பென்ஸோட
சூப்பராக இருக்குது. ஸோ ஒயிட் கலர் பஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம இன்னொரு ஆரஞ்சு கலர் பஸ்ஸுங்க. ஸோ இதுவுமே சேம் அதே பாரத் பென்ஸோட எம்ஜி கோச்சு கிளைடர் மாடலு. ஸோ சேம்ங்க 2 பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ளைனாக கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ளைன் ஆரஞ்சில் அப்படியே ஒரே ஃபினிஷிங்காக கொடுத்துட்டாங்க, கிளாஸ் ஃபினிஷிங்கில். ஸோ நம்ம வண்டியும் ஒரு அட்டம் பார்த்தோம்.